என் குழந்தைகள் எல்லாருக்கும் போயிட்டு வர்றோம். நாங்க நீங்க கேட்ட வாலிபால் இப்போதைக்கு வாங்கி கொடுக்க கூடாது சாமி. நீங்க இப்போதைக்கு நாங்க வாலிபால் வாங்கி கொடுத்தோம். ஐயாரு நான் எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சு வந்தாத்தே வாலிபால் வாங்கி கொடுத்துக்கேன்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் இசைக்கு சுப்பையா மாதிரி ஏமாத்துக்காரன் இல்லை. ஐயா இசைக்கு சுப்பையா வேணா அப்படி ஏமாத்தினா நான் ஒருபோதும் அப்படி குழந்தைகளை ஏமாற்ற மாட்டேன். உங்களுக்கு நீங்க போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொன்னாத்தே வாலிபால் வாங்கி தருவேன்னு சொல்ல மாட்டேன். நீ ஓட்டு போட சொன்னாலும் சொல்லாட்டியும் உனக்கு வாலிபால் வாங்கி தர வேண்டியது அண்ணனுடைய கடமை. தேர்தல் முடிந்த பிறகு தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கூடாது, வாங்கி தரேன்னு வாக்குறுதி கூட கொடுக்கூடாது. சரியா? அதனால தேர்தல் முடியட்டும். அண்ணன் உங்களுக்கு என்னுடைய அன்பான உதவிகளை செய்வேன், பரிசுகளை செய்வேன், அது தனி. ஆனா இதற்காக போய் நீங்க அப்பா பாட சொல்லணும்னு சொல்லல. ஆனா ஒண்ணு மட்டும் நீ தெரிஞ்சுக்க, அண்ணன் உட்கார்ந்து இந்த மாதிரி மைக்கில ஊர் ஊரா போய் நாய் மாதிரி தொண்டை தண்ணி வத்த கத்துறக்கான காரணம் உங்களுக்காகத்தான். உங்களுடைய அப்பா அம்மாவோ என்னுடைய அப்பா அம்மாவோ உங்களுடைய தாத்தா பாட்டி என்னுடைய தாத்தா பாட்டியே காலம் முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்க நானும் நல்லா வாழணும். ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் நல்லா வாழணும். ஓம் பேரனும் என் பேரனும் நல்லா வாழணும். நாம நல்லா வாழணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடும். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் நல்ல தலைவர்கள் வருவாங்க. நல்ல தலைவர்கள் வந்தா தான் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும். உங்க அப்பா நல்லவரா இருந்து குடிக்காம இருந்து ஒழுக்கமானவனா இருந்தா தான் உனக்கு நல்லது செய்வாரு. உங்க அப்பா ஒருத்தர் நல்லா இல்ல குடிகாரா இருக்காரு, சரியா வீட்டை கவனிச்சுக்கலைன்னா நீ கஷ்டப்பட்டுருவ. ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அப்பா சரியில்லைனாக்க அந்த குடும்பமே கஷ்டப்படுதுன்னா, ஒரு நாட்டின் தலைவனாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பிரதமரோ சரியில்லை என்றால் இந்த நாடே கஷ்டப்படும், சின்னாமணமாகும், சித்திரவதைக்கு உள்ளாகிவிடும். ஆகவே நீயும் நானும் நல்லா இருக்கணும், நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், நம்ம பேர பிள்ளைய நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த மண்ணு நல்லா இருக்கணும், மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா ஒரு தடவை அப்பா அம்மாட்ட சொல்லி விவசாய சட்டத்துக்கு ஓட்டு போட சொல்லு. நன்றி, நன்றி, வணக்கம். நாம் தமிழர் போயிட்டு வரோம்.